இன்னைக்கு வீடியோல DaVinci Resolve and Premiere Pro இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். சோ நீங்க ரொம்ப நாளா வந்து Premiere Pro யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நீங்க DaVinci Resolve சாஃப்ட்வேரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா Premiere Pro விட DaVinci Resolveல நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. நானுமே இனிஷியல்ல இருந்து பாத்தீங்கன்னா Premiere Pro தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்னோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் அதுல தான் எடிட் பண்ணிருக்கேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் நான் ஒரு 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா DaVinci Resolve தான் யூஸ் பண்றேன். சோ நான் என்ன ரீசன்ஸ்க்காக வந்து Premiere Proல இருந்து DaVinciக்கு ஷிஃப்ட் ஆனேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் நீங்களுமே ஒரு Premiere Pro யூசரா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் Premiere Pro விட DaVinciல என்னலாம் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் பத்தி பாப்போம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் Premiere Pro பாத்தீங்கன்னா மந்த்லி நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க Adobeல ஏதாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். Adobeல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மந்த்லி பேஸ்ட் இருக்கும் இல்ல இயர் பேஸ்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் DaVinci Resolve பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் பேமெண்ட். நீங்க ஒன்ஸ் மட்டும் பே பண்ணாலே போதும். உங்களால லைஃப் டைம் வந்து அந்த சாஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் Premiere Pro பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அதோட பிரைஸ் மாறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. இஃப் இன் கேஸ் அது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸும் ஆகலாம். பட் நீங்க லைஃப் டைம் பே பண்ணும்போது அது ஒரு வாட்டி நீங்க சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். அது ஏற போறதே கிடையாது. நீங்க அது லைஃப் டைம்க்கு நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல அட்வான்டேஜா பார்க்கறேன் நான் DaVinci Resolve கிட்ட. சோ அதே மாதிரி நீங்க இப்படியும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரை. சோ இந்த மெத்தட் இல்லாம இன்னொரு மெத்தடும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு DaVinci Resolveோட கன்சோல்ஸ். நீங்க DaVinci Resolveல இருக்க சம் கன்சோல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அது கூடயே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸும் வருது. அதாவது பேக்கேஜ் மாதிரி. சோ நீங்க கன்சோல் வாங்கும்போதே உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேரும் கிடைக்கும். சோ இப்படியுமே நீங்க DaVinci Resolve சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ அதே மாதிரி DaVinci Resolve சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஸ்டுடியோ வெர்ஷன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும்னா தான் நீங்க பே பண்ணனும். பட் உங்களுக்கு வந்து ஸ்டுடியோ வெர்ஷன் தேவையில்லை. நான் வந்து ஜெனரலான எடிட் தான் பண்ண போறேன். நான் 4K குள்ள தான் எடிட் பண்ண போறேன். எனக்கு அதிகமான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. அப்படி நினைச்சீங்க அப்படினா உங்களுக்கு DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷனே போதுமான அளவுக்கு இருக்கும். பட் நீங்க ஸ்டுடியோ வெர்ஷன் வேணும் அப்படினா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க பிகினிங்கா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பிகினிங்கா கத்துக்க போறீங்க, பிகினிங் லெவல்ல எடிட் பண்ண போறீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க Resolve சாஃப்ட்வேரை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு பிளஸ்ஸா பார்க்கறேன் DaVinci Resolve கிட்ட. சோ பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு DaVinci Resolve தான் கொஞ்சம் பெஸ்டா தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன், அதாவது கலர் கிரேடிங். சோ கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் போத் ரெண்டு சாஃப்ட்வேர்லயுமே இருக்கு. Premiereலயும் இருக்கு, அதுக்கப்புறம் DaVinci Resolveலயும் இருக்கு. பட் நீங்க ஒரு தி பெஸ்டா கலர் கிரேட் பண்ணணும். நிறைய மூவிஸ், ஃபிலிம்ஸ், நீங்க பார்க்குற நிறைய டெலிவிஷன்ஸ், சம் ஆஃப் த யூடியூப் சேனல், இந்த மாதிரி இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. சோ அதெல்லாம் எங்க பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த DaVinci Resolve சாஃப்ட்வேர் தான். பிகாஸ் DaVinci Resolve சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்ஸ்க்காக தான் வந்துச்சு. மூவிஸ்ல பண்ணக்கூடிய கலர் கிரேடிங்ஸ்க்காக தான் இந்த சாஃப்ட்வேரே வந்துச்சு. நம்ம பார்க்குற மெனி ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த DaVinci Resolveல தான் கலர் கரெக்ஷன் பண்ணி வந்துச்சு. சோ ஆஃப்டர் வந்து தான் பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ல அவங்க எடிட்டிங் செக்ஷனையும் ஆட் பண்ணாங்க. பட் இனிஷியல்ல பாத்தீங்கன்னா வெறும் கலர் கரெக்ஷன் செக்ஷன் தான் இதுல இருந்துச்சு. சோ இப்படி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா ஃபேம் ஆச்சு. சோ இப்போ கலர் கரெக்ஷன் கம்பேரிசன்ல பார்க்கும்போது DaVinci Resolve தான் பெஸ்டா இருக்கு. Premiereலயும் நம்மளால கலர் கரெக்ஷன் பண்ண முடியும். அதுலயும் லூமெட்ரி கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கலர் கரெக்ஷனோட அந்த இன்டர்ஃபேஸ், நம்ம கலர் கரெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நோட்ஸ், அதே மாதிரி நம்ம லாக் ஃபுட்டேஜ்ல எடுக்கிற கன்வர்ஷன்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் பெட்டராவே இருக்கு DaVinci Resolveல. அது வந்து எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருக்கு கம்பேரிட்டிவ்லி Premiere விட. Premiereல ஒரே இன்டர்ஃபேஸ்ல தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அதுல கலர் கரெக்ஷனும் பண்ற மாதிரி இருக்கும், அதுல தான் எடிட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேனல்ஸ் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலே ஒரு நீட்டான ஒரு கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ளோ பத்தி பார்ப்போம். சோ ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். நீங்க எடிட் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ். சோ நீங்க DaVinci எடுத்தீங்கன்னா அதுல வந்து இன்டர்ஃபேஸ் தனித்தனியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மீடியா பேஜ், கட் பேஜ், எடிட்டிங் பேஜ், கலர் பேஜ், ஃபியூஷன் பேஜ், ஃபேர்லைட் அண்ட் டெலிவரி பேஜ், இந்த மாதிரி செப்பரேட்டான பேஜஸா இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் தான் பண்ண போறீங்க, உங்க ப்ராஜெக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ மீடியா பூல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ உங்களோட மீடியாஸ் எல்லாத்தையும் நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருக்க கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு அப்புறமா நீங்க எடிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கட் பேஜ்னு தனியா இருக்கு. கட் பேஜ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட வீடியோ ஃபுல்லா கட் பண்றது, அந்த ஒர்க் ரஃப் கட் பண்றது எல்லாமே அந்த கட்ல பாத்துக்கலாம். எடிட்டிங் அப்படின்ற பேஜ்ல நீங்க சாங்ஸ் ஆட் பண்றது, டைட்டில்ஸ் போடுறது, டிரான்சிஷன் ஆட் பண்றது, அதே மாதிரி ஏகப்பட்ட லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டே போறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணலாம். கலர் பேஜ் உங்களுக்கு தெரியும். சோ கலர் பேஜ்ல வந்து கலர் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்க தனியா பண்ணிக்கலாம் செப்பரேட்டா. சோ இதுல அதுக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ்டா அதுக்கேத்த மாதிரி பேனல்ஸ் இது எல்லாமே அது உள்ள இருக்கும். நீங்க கலர் பேஜ்ல பண்ணி ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது அப்படியே எடிட்டிங் பேஜ்லயும் அப்ளை ஆகும். நீங்க இதுல எந்த கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் அது அப்படியே எடிட்டிங் பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எடிட்டிங் பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படியே கலர் பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதே மாதிரி ஃபியூஷன் பேஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஃபியூஷன் பேஜ் அப்படின்றது Adobe After Effects மாதிரி. நீங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல பண்ணிக்கலாம். சோ இதுக்கு அடுத்து ஃபேர்லைட் அப்படின்னு ஒரு தனி பேஜ் இருக்கு. ஃபேர்லைட் அப்படின்றது Adobe Audition மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மியூசிக்ஸ், சவுண்ட்ஸ் ஒர்க், உங்களோட சவுண்ட் கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்க இதுக்குள்ள பண்ணிக்கலாம். லாஸ்டா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பேஜ், அதாவது எக்ஸ்போர்ட்.
ப்ரீமியர் ப்ரோவில் இருக்க எக்ஸ்போர்ட் மாதிரி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இந்த டெலிவரி பேஜ் கொடுத்து இதில் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இதோட பேஜ் இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெட்டேக் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். பட் ப்ரீமியரில் வந்து அப்படி கிடையாது. எல்லாமே ஒன்றா இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கலர் பண்ணாலும் சரி, அதை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே பேஜ் தான். தனித்தனி செக்ஷன்ஸ்ன்றதே இல்லை. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ரிசால்வை விட. இது நீங்கள் ரிசால்வ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரீமியர் ப்ரோ விட்டு வராத ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு ஒன்று. ஸோ நோட்ஸ் அப்படின்னா என்னன்னா சிம்பிள் தான். அது ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ப்ரீமியர் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லேயர் கான்செப்ட் தான். லேயர்ஸ் அப்படின்னா அப்பில் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு லேயர் ஆட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அப் டைரக்ஷனில் போகும், மேலே போகும். பட் டாவன்சி ரிசால்வில் பார்த்தீங்கன்னா லேயர் கான்செப்ட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் நோட் கான்செப்ட்டும் இருக்குது. ஸோ இந்த நோட் கான்செப்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கனால நிறைய பேர் வந்து ரிசால்வுக்கு போக மாட்டாங்க, நிறைய வீடியோ எடிட்டர்ஸ். பட் நோட்ஸுக்கும் லேயர்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஒரு லேயரை நீங்கள் ஆட் பண்ணும்போது ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் மேலே ஆட் பண்ணிட்டே போவீங்க. இட் மீன்ஸ் அப் டைரக்ஷனில் போகும். பட் நோட் கான்செப்ட் அப்படி கிடையாது, லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் அதுல பெரிய டிஃபரன்ஸே. ஸோ இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் ரொம்பவே ஒர்க் பண்ண பிடிச்சிரும். அண்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியராகவும் இருக்கும். பட் டாவன்சி ரிசால்வ்லயும் லேயர்ஸும் இருக்கு. நோட்ஸ் எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து நீங்க கலர் கரெக்ஷன் செக்ஷன்லயும் ஃபியூஷன் செக்ஷன்லயும் தான். பட் நீங்க ஜென்ரலா எடிட் பண்ற வீடியோ எடிட்டிங் இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லேயர் கான்செப்ட் தான் டாவன்சி ரிசால்வ்லுமே. ஸோ அதனால நீங்க பெருசா ஒரி பண்ண வேணாம். ஸோ அதே மாதிரி நோட்ஸ் கான்செப்டும் ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராஷஸ், சாஃப்ட்வேர் கிராஷஸ். ஸோ சாஃப்ட்வேர் கிராஷஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரீமியர் ப்ரோ தான் நீங்கள் மெயினாக சொல்லுவீங்க. ஏன்னா ப்ரீமியர் ப்ரோவில் அடிக்கடி வந்து கிராஷ் ஆகும் நிறைய பேருக்கு தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ப்ரீமியர் ப்ரோ ஆல்ரெடி யூஸ் பண்ணவன் தான். எனக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோட கிராஷ் என்ன அப்படின்றது தெரியும். நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஆட்டோ சேவ் வச்சுப்பேன். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து வச்சுப்பேன். ஸோ எனக்கு அது கிராஷ் ஆனால் கூட எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் திருப்பி ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மேபி எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் கிளிப் தான் மிஸ் ஆகும் மேக்ஸிமம். நான் அதை திருப்பி கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி கரெக்ட் பண்ணிப்பேன். பட் ப்ரீமியர் கிராஷஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் சரியா இல்ல, உங்களோட ஹார்ட்வேர் வந்து நல்ல ஹார்ட்வேரா இல்ல, நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் ரொம்ப லோடேஜ் ஓவரா இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப அதிகமான ஃபைல்ஸ் 4K ஃபைல்ஸ் யூஸ் பண்றீங்க, அந்த அளவுக்கு பிசியோட ஸ்பெக் நல்லா இல்ல அப்படின்னா அப்போ வந்து இந்த கிராஷஸ் கண்டிப்பா வரும். அதுவும் அடிக்கடி வரும். அது இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் கிடையாது, நீங்க ரிசால்வ் யூஸ் பண்ணா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ரிசால்வை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ப்ரீமியர் அளவுக்கு கிராஷஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா கிராஷஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ரிசால்வ்லுமே. பட் நீங்க கிராஷஸை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒரி பண்ண வேணாம் ப்ரீமியர் அண்ட் ரிசால்வை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரீமியரை விட டாவன்சியில் என்னெல்லாம் நான் ஸ்பெஷலாக பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேஜிக் ரேசர் இருக்கு. நம்மளால ஈஸியாக வந்து நம்ம சப்ஜெக்டை கட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓப்பன் எஃபெக்ட்ஸ், சம் டிரான்சிஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஸ்லைட் பண்ணியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதோட ஆட்ரிபியூட்ஸ் அதுலேயே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டேபிளைசேஷனுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில நல்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு கம்பேரிட்டிவ்லி ப்ரீமியரை விட. பட் ப்ரீமியர்ல இல்லாத ஒரு சில விஷயமும் இதில் மிஸ் அவுட் ஆகலாம். பட் மேஜரா இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயமே டாவன்சியில் இருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து ப்ரீமியர்லேருந்து டாவன்சிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் டாவன்சிக்கு மாறி ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க அந்த சாஃப்ட்வேர், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை விட இது பெட்டராக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிடிக்கணும், அந்த சாஃப்ட்வேர் பிடிக்கணும், அது யூசபிலிட்டி நல்லா இருக்கணும். நீங்கள் ரொம்ப நாள் வந்து ப்ரீமியர் ப்ரோவே யூஸ் பண்ணி போர் ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோ இப்போவும் ஸ்டில் நல்ல சாஃப்ட்வேர் தான். அதே மாதிரி மோஸ்ட் பாப்புலாரிட்டியான சாஃப்ட்வேரும் ப்ரீமியர் தான். ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது அடோபோடது. அடோப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோட்டோஷாப் அப்படியே கண்டினியூட்டியாக வீடியோ எடிட்டிங் அப்படியே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, ஷிஃப்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அதனாலேயே அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ஃபேமான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு காம்போவான ஒரு பேக்கேஜ்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அடோபியில் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்பும் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் வீடியோ எடிட்டிங்கும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா அடோபியில் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட ஆஃபர்ட் ஆகலாம் ப்ரைஸ் வைஸ். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக நீங்கள் இன்னும் கூட ப்ரீமியர் ஒர்க் பண்ணலாம் ஸ்டில் நவ் கூட. ஸோ இதை தவிர்த்து மற்ற ரீசன்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட சஜஷன். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டாவன்சி ரிசால்வ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.